மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். மனசு பார்த்தா 40க்கு வந்துருச்சு. ரொம்ப இது உடனடியாக ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கணும்னு சொல்லி அப்புறம் உடனே சேர்த்தாங்க. அப்புறம் உடனே டாக்டர் தனியாசம் வந்தார். அங்குள்ள டாக்டர்கள் செங்கோட்டுவேலு எல்லாம் இருந்து பார்த்து செய்ய வேண்டிய வைத்தியத்தை செய்துட்டாங்க. அது என்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, முதலமைச்சர் எப்பொழுது தன் பணிகளை தொடர்வாருன்னு என்கிட்ட பிரஸ்ல கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே மருத்துவமனையில் இருந்தவாறே அரசு பணிகளைத்தானே அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், ஓய்வு எடுப்பதாகவே தெரியவில்லையே அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். நீங்களும் அதுக்கு பிறகு நாள் தவறாம செக்ரட்டரியேட் போறது, கோட்டைக்கு போறது, இப்பயும் சுற்றுப்பயணம் வச்சிருக்கிறாரு. அடுத்து 3 நாள்ல போறாரு, தூத்துக்குடிக்கு போறாரு, அதையெல்லாம் சொன்னாரு. அது பிறகு அவங்க முப்பெரு விழாவை எப்ப நடத்த போறாங்கன்னு கேட்டோம். செப்டம்பர் 17 கரூர்ல நடத்துறதா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நாங்க 15 செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா 117வது விழாவை திருச்சியில வச்சிருக்கிறோம். அதனால நீங்க 17 அங்க பெரியார் பிறந்த அன்னைக்கு அங்க வைக்கிறதுனால ஒரு நாள் இடையில கேப் இருக்குது, எங்களுக்கும் கொஞ்சம் வசதியா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதன் பிறகு அந்த கவின் கொலை வழக்கில் அந்த குற்றவாளியையும் கைது செய்து அவருடைய தந்தையாரையும் கைது செய்து தீவிரமான காவல்துறை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதை நான் சுட்டிக்காட்டிய போது உடனடியாக அந்த செய்தி வந்தவுடன் உடனடியாக செய்துவிட்டோம். கவின் உடலை பெற மறுத்த அந்த பெற்றோர்களிடத்தில் கனிமொழியும் அதைப்போல் அங்குள்ள அமைச்சர்களும் உடனிருந்து நேற்று மாலை வரை பேசி பெற்றோர்கள் உடலை, அவருடைய சடலத்தை பெற்றுக்கொள்ள முடிவு எடுத்து, அது முடிஞ்ச பிறகுதான் சகோதரி கனிமொழி இங்க வருவாங்க அப்படிங்கறதையும் சொன்னாரு. பொதுவா பிரஸ்ல நான் சொல்றது, இந்த ஆணவ கொலைகள் என்பது நிறைய நடக்கிறது. காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்து என்னதான் செய்தாலும் கூட இன்னும் அது குறித்து கொஞ்சம் கடுமையான சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற கருத்து பரவலாகவே இருக்கிறது. ஆகவே உங்களுடைய அரசும் அதை பரிசீலனை செய்யும் என்று நான் கருதுகிறேன் சொன்னேன். அதன் பிறகு இப்பொழுது எல்லா இடங்களிலும் ஒரு பெயர் ஆர்வத்தோடு உங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருகிறார்கள் உங்கள் சுற்றுப்பயணத்தில். மற்றவர்களின் சுற்றுப்பயணத்தை விட உங்கள் சுற்றுப்பயணத்தில் அலைகடல் போல மக்கள் வருவதும் அவர்கள் ஆதரவை காட்டுவதும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தமிழகத்தினுடைய மக்கள், வாக்காளர் பெருமக்கள் முழு ஆதரவையும் தருகிறார்கள் என்பதை இது நிரூபிக்கின்றது. ஆகவே ஒரு மகத்தான வெற்றியை எதிர்நோக்கித்தான் சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திப்போம். அது உங்கள் தலைமையிலான கூட்டணி, நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு, திராவிட மாடல் அரசு, மிக பெரும்பான்மையான. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த பிறகு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.